வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். நாடளாவிய ரீதியில் இன்று இடம்பெற்று வரும் 10வது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு இடம்பெற்று வரும் நிலையில் வேட்பாளர்கள் பலரும் தமது வாக்குகளை அந்தந்த வாக்கு நிலையங்களுக்கு சென்று வாக்களித்து வருகின்றமையினை காண முடிகின்றது. அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் தேர்தல் மாவட்ட முதன்மை வேட்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் மாயவனூர் வித்தியாலயத்தில் வாக்களித்த அதேவேளை தமிழரசு கட்சியின் யாழ் தேர்தல் மாவட்ட முதன்மை வேட்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் குடத்தனை ஆமிதாக்க பாடசாலையிலும் சே கஜேந்திரன் துண்ணாலை காசிநாதர் ஆதாக்க பாடசாலையிலும் எம்.கே. சிவாஜிலிங்கம் வல்வெட்டித்துறை சிதம்பர கல்லூரியிலும் ஊஞ்சல் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் சட்டத்தரணி ESPN கமலரூபன் நல்லூர் மங்கையர்கரசி வித்தியாலயத்தில் தனது வாக்கையும் மாம்பழம் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அத்தியடி கணபதி கலாசார மண்டபத்தில் தனது வாக்கை செலுத்தியுள்ள அதே நேரம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சென்ட் ஜேம்ஸ் மகளிர் வித்தியாலயத்தில் தனது வாக்கினையும் தமிழ் மக்கள் கூட்டணியின் முதன்மை வேட்பாளர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் கொக்குவில் மேற்கு சீதாக்க பாடசாலையில் தனது வாக்கினையும் செலுத்தியுள்ளனர். 2024 நாடாளுமன்ற தேர்தலின் முதல் தேர்தல் முடிவுகள் இரவு 10 மணிக்கு வெளியாகும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாயக்கு என்று தெரிவித்தார். தேர்தலுக்கான வாக்களிப்பு நாடு முழுவதும் உள்ள 13,314 வாக்களிப்பு நிலையங்களில் காலை 7 மணிக்கு ஆரம்பமாகிய நிலையில் மாலை 4 மணிக்கு நிறைவடைய உள்ளது. முதலில் தபால் மூலமான வாக்குகள் எண்ணும் பணி மாலை 5 மணிக்கு தொடங்கும். மேலும் வாக்கு எண்ணும் நிலையங்களின் செயல்திறனை பொறுத்து வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெறும். இந்த தேர்தலில் 8,888 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 1,71,40,354 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் இன்றைய தேர்தல் வாக்குப்பதிவுகளின் போது 6 தேர்தல் விதிமீறல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தல் அறிவிக்கப்பட்டதில் இருந்து இன்று வரை மன்னார் மாவட்டத்தில் 26 தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அவற்றில் இன்றைய தினம் 6 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் அவை சுமூகமான முறையில் தீர்க்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் வாக்களிப்பு ஆரம்பமாகி 22 தேர்தல் மாவட்டங்களில் இன்று காலை 7 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரையில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்ற நிலையில் பிற்பகல் 1 மணி நிலவரப்படி கொழும்பில் 54 வீதமும், வன்னியில் 46 வீதமும், ரத்னபுரியில் 40 வீதமும், ஜாழ்ப்பாணத்தில் 42 வீதமும், காலியில் 24 வீதமும், பதுளை 48 வீதமும், மொனராகலை 44 வீதமும், நுவரெலியா 50 வீதமும், திகாம 37 வீதமும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் தலாவு கெலம்பவேவ பிரதேசத்தில் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி 17 முன்பள்ளி மாணவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தலாவு போலீசார் தெரிவித்தனர். 3 முதல் 4 வயதுக்கு உட்பட்ட முன்பள்ளி மாணவர்களே குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர். முன்பள்ளி பாடசாலையின் தோட்டத்தில் உள்ள மாமரத்தில் இருந்து குளவிக்கூடு ஒன்று கலைந்ததால் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குளவிக்கோட்டுக்கு இலக்காகிய மாணவர்கள் தலாவு ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 3 மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதகமான நிலைமை காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்குறைத்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காலை
வேளையிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் பதுளை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். தொடர்பான இந்திய செய்திகள். சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனை ஒன்றில் பணியாற்றி வந்த மருத்துவர் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கால வரையறையற்ற வேலை நிறுத்தத்தை அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. குறித்த மருத்துவமனையில் பணியாற்றி வரும் பாலாஜி ஜெகநாதன் என்ற மருத்துவர் தனது தாய்க்கு முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி விக்னேஷ் என்ற இளைஞர் மருத்துவர் மீது கத்திக்குத்து தாக்குதலை நடத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த மருத்துவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அரசு மருத்துவமனை மருத்துவருக்கே பாதுகாப்பு இல்லாத ஓர் அவல நிலை உருவாகியுள்ளதை கண்டித்து தமிழக அரசு மருத்துவர்கள் சங்கம் கால வரையறையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. இந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவ கல்லூரிகளின் அவசர கால சிகிச்சை மற்றும் உயர் பாதுகாப்பு சிகிச்சை தவிர்த்து அனைத்து துறை அரசு மருத்துவர்களும் கால வரையறையற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் மருத்துவ பிரதிநிதிகளுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடாத்திய பேச்சுவார்த்தையில் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்ததை அடுத்து கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அனைத்து மருத்துவ சங்கங்களும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கார்த்திகை மாதம் 1ஆம் திகதி ஆரம்பமாகும் மண்டல பூஜை மற்றும் சிறிய இடைவெளியை தொடர்ந்து மகர விளக்கு யாத்திரை சமயத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் திரள்வர். கூட்ட நெரிசலை தடுக்க இவருடன் தினசரி இணைய வழியில் பதிவு செய்த 80,000 பக்தர்களுக்கும் நேரடியாக செல்லும் 10,000 பக்தர்களுக்கும் மட்டுமே அனுமதி அளிக்க கேரள அரசு முடிவெடுத்துள்ளது. அந்த வகையில் AI மூலம் பக்தர்களுக்கு துல்லிய தகவல்களை வழங்கும் சுவாமி AI ஷாட்பாட் செயலியை முத்தூட் குழுமத்தின் ஒத்துழைப்போடு பத்தினம்திட்டா மாவட்ட நிர்வாகம் உருவாக்கியுள்ளது. திருஅனந்தபுரத்தில் முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இச்செயலியின் லட்சணையை கேரள முதல் மந்திரி பினராஜி விஜயன் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுவாமி AI ஷாட்பாட் செயலியை பக்தர்கள் தங்கள் அறிதிறன் பேசிகளில் நிறுவி AI மூலம் உரையாடலில் தகவலை கேட்டு பெறலாம். பூஜை நேரங்கள், ரயில் மற்றும் விமான வசதிகள் பற்றிய விரிவான தகவல்களை மலையாளம், தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு புனித யாத்திரை காலத்தில் ஐயப்ப பக்தர்களுக்கு மிகவும் வசதியான, துல்லியமான மற்றும் பாதுகாப்பான யாத்திரை அனுபவத்தை இந்த செயலி உறுதி செய்வதோடு இச்செயலி விரைவில் பக்தர்களின் பயன்பாட்டிற்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை 1ஆம் திகதி முதல் இடம்பெறும் மண்டல பூஜைக்காக சபரிமலை நடை நாளை மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடை திறந்து விளக்கேற்றி கோவிலை வலம் வந்து 18 படிகள் வழியாக கீழிறங்கி ஆழிகுண்டத்தின் அக்னி வளர்க்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான உலகச் செய்திகள். தெற்கு ஸ்பெயினின் ஹோஸ்டா டெல் சோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள கடும் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது இருப்பிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். மலாக்கா மற்றும் வடகிழக்கு கட்டலேனியா ஆகிய பகுதிகளில் இன்றைய தினமும் மழையுடனான வானிலை பதிவாகக்கூடும் என அந்த நாட்டு வானிலை ஆய்வு மையம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்துடன் அங்குள்ள முக்கிய சுற்றுலா வலயங்களிலும் வெள்ளப்பெருக்கு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. சில வாரங்களுக்கு முன்னர் ஸ்பெயினின் கிழக்கு வலன்சியா பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக 220க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு மீண்டும் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் வடகிழக்கு ஸ்பெயினில் நேற்றைய தினம் 180 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் நேற்று நேரில் சந்தித்து பேசினர். வெள்ளை மாளிகைக்கு வருகை தந்த ட்ரம்பை வரவேற்ற ஜோ பைடன் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் தேர்தல் கடந்த வாரம் நடந்து முடிந்த நிலையில் 312 இடங்களில் வெற்றி பெற்று குடியரசுக் கட்சி தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனை சந்திக்க வெள்ளை மாளிகை வந்த ட்ரம்பை பைடனும் அவரது மனைவியும் வரவேற்றனர். மேலும் பைடனின் மனைவி கையால் எழுதிய வாழ்த்து கடிதத்தையும் ட்ரம்பிடம் அளித்துள்ளார். மேலும் ட்ரம்பை வரவேற்ற பைடன் மீண்டும் வரவேற்கின்றோம். ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்துக்கள். நாங்கள் சொன்னது போல் சுமூகமான மாற்றத்தை எதிர்நோக்குகிறோம். எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம் என தெரிவித்ததாக வெள்ளை மாளிகை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பைடனுக்கு பதிலளித்த ட்ரம்ப், அரசியல் கடினமானது. பல சூழல்களில் இந்த உலகம் இனிமையானதாக இருக்காது. ஆனால் இன்று நல்ல உலகமாக இருக்கின்றது. அதை மிகவும் பாராட்டுகின்றேன். மிகவும் சுமூகமான மாற்றமாக இருக்கும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். சுற்றுலா நியூசிலாந்து அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையில் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி டக்வர்த் லூயிஸ் முறைப்படி 45 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. தம்புளையில் நேற்று மதியம் இடம்பெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 49.2 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 5 இலக்குகளை இழந்து 324 ஓட்டங்களை பெற்ற போது போட்டியில் இடையில் மழை குறுக்கிட்டது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் குசல் மெண்டிஸ் 143 ஓட்டங்களையும் அவிஸ்க பெர்னாண்டோ 100 ஓட்டங்களையும் பெற்று ஒருநாள் போட்டியில் தமது 4வது சதத்தினையும் பூர்த்தி செய்தனர். மழை குறுக்கிட்டதால் டக்வர்த் லூயிஸ் முறைப்படி நியூசிலாந்து அணிக்கு 27 பந்து பரிமாற்றங்களில் 221 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இதன்படி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 27 பந்து பரிமாற்றங்கள் முடிவில் 9 இலக்குகளை இழந்து 175 ஓட்டங்களை பெற்ற நிலையில் தோல்வியை தழுவிக்கொண்டது. எனவே 3 போட்டிகள் கொண்ட இந்த ஒருநாள் தொடரில் இலங்கை அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. குமாமோட்டோ மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டி ஜப்பானில் நடைபெற்று வருகிறது. இப்போட்டியில் இந்தியா சார்பில் PV சிந்து, லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். பெண்கள் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து தாய்லாந்தின் புசானன் ஓங்பாம் ரூக்பானை 21-2 மற்றும் 21-18 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். இந்த போட்டி சுமார் 38 நிமிடங்களில் முடிவுக்கு வந்தது. பெண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் ஜோடி முதல் சுற்றில் தோல்வி அடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.